ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்எஸ்ஆர் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்க்காக நான் உங்கள் எஸ்எல். நேற்று வரலையும் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்லோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ எஸ்கியூஎல்லை பொறுத்த வரலையும் எஸ்கியூஎல் queries வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேப்பரில் 70 மார்க்ஸில் 30 மார்க்ஸுக்கும் அதுலேருந்து வரும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க்ஸுக்கு தான் வரும். ஸோ அதனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, பட் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பிடன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸில் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் டீஃபால்ட்டாக அதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? ஸோ இன் டுடே செஷன் வி ஆர் கோயிங் டு see about கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அ தியரி பேப்பர், ஆக்சுவலி தியரி கான்செப்ட். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் சுமிதா அரோரா புக் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த தடவை. ஸோ எனக்கு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னாவே அவங்க கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் autonomous computer devices so as to exchange information ஆர் ஷேர் ரிசோர்ஸஸ். இது ஒன்றுமே இல்லைங்க. என்ன அப்படின்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு மெசேஜ்லேருந்து இன்னொரு மெசேஜுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுவோம். இதுதான் எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஓகே, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இதுதான் என்னோட வைஃபை ரவுட்டர். வைஃபை ரவுட்டர்னால் இன்டர்நெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இன்டர்நெட்டில் வந்து இங்கே இருக்க ஒரு ப்ராட்பேண்ட் போகுது, இங்கே இருக்கிற ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போகுது, இங்கே இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட், இது டிவின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு அனதர் ஒரு பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸஸையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளால் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும், ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்க முடியும். ரிசோர்ஸஸ்னால் முதல்ல என்ன அப்படின்னா பிரிண்டர், ஸ்கேனர், அதெல்லாம் எல்லாத்துக்குமே ரிசோர்ஸஸை ஷேர் பண்ண முடியும். ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னாலே பிரிண்டரு, ஸ்கேனரு, அப்புறம் அந்த வைஃபை நெட்ஒர்க், அந்த கேபிள், அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து எதில் சொல்லுவாங்கன்னா ரிசோர்ஸஸ் பார்ட்டில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டோரேஜஸையுமே எனக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்ஸை நான் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டமில் நான் வந்து சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அது எல்லா சிஸ்டமுக்குமே என்னால் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷனோட மெசேஜ் சென்டிங், அதில் அது மட்டும்தான் நமக்கு யூஸே ஆகும். ஏன்னா இமெயில் தான் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். ஆனால் இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம எல்லா விஷயமுமே பண்ணுறோம். கிளியர்? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ். இப்போ இந்த சிஸ்டமில் எனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஒரு நம்ம வழக்கமாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கல, அண்ட் டவுன்லோட் ஆகிறது ஸ்லோவாகுது, எனக்கு நெட்ஒர்க் இல்லை போல் இருக்குது, அதனால எனக்கு வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகலை, நான் அன்றைக்கே அமுச்சிட்டேன் ஆனால் 2 நாள் கழிச்சு தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதெல்லாம் நெட்ஒர்க்ஸோட ப்ராப்ளம். இது எல்லாமே எல்லாருக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நமக்கு எந்தெந்த மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்மளால் ரொம்ப இதாக பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லி நெட்ஒர்க்ஸும் நம்மளால் வாங்க முடியாது. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொடக்டிவிட்டி ஃபெயில்னே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிக் போச்சு, டபுள் டிக் போச்சு, ப்ளூ டிக் போச்சு அப்படின்னா நமக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு டிக் தான் போயிருக்கு அப்படின்னா நம்மளே என்ன நினச்சிப்போம், அவங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆல் எதனால நடக்குது அப்படின்னா டவர் ப்ராப்ளம். டவர்னால் என்ன அர்த்தம், எனக்கு நெட்ஒர்க்கில் ப்ராப்ளம் இருக்குது, தட்ஸ் வை ஐம் நாட் ஏபிள் டு சென்ட் இட் ப்ராப்பர்லி. ஸோ சேம் ஆஸ் லைக் தட் ஃபார் தி நெக்ஸ்ட் ப்ராசஸ். எனக்கு அந்த சாஃப்ட்வேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஒரு மெயில் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், மெயில் வந்து டிலேடாக போகுது அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஆனால் நெட்ஒர்க்கோட வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, ஷேரிங் தான். ஆனால் ஷேரிங் அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நெட்ஒர்க்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ எனக்கும் இதில் வந்து காம்பனன்ட்ஸ்னு சில பார்ட் இருக்கு இல்லையா, எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி 2 ஒயரை நான் கனெக்ட் பண்ணினேன்னா இட்ஸ் நாட் அ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். ஸோ ஐ எம் கெட்டிங் அ ஆட் ஆக்சுவலி. ஓகே,
இந்த ஆட் டைமிங்கில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பேசலாம். நோ, யுவர் டைம் இஸ் அப் அண்ட் நவ் ஐ எம் கம்மிங் டு த பாயிண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மேஜர் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு, சர்வர், கிளைண்ட், நெட்வொர்க் ஹார்ட்வேர், கம்யூனிகேஷன் சேனல், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோட மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க். இப்போது எனக்கு ஹோஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இப்போது இதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 7 காம்பனன்ட்ஸ் தான் எனக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எனக்கு வேணும் அப்படின்னா 2 ஒயர் எடுத்து 2 சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டா எனக்கு கம்ப்யூட்டரில் நெட்வொர்க் வராது. எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஒரு கம்ப்யூட்டர் வந்து என்னால் ஒர்க் ஸ்டேஷனாக யூஸ் பண்ண முடியும். ஒரு நெட்வொர்க்குக்கும் இன்னொரு நெட்வொர்க்குக்கும் அட்டாச் பண்ணி ஒர்க் ஸ்டேஷனாக என்னால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கம்ப்யூட்டர் தான். ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம ஐயோ நமக்கு தெரியலையே, நோ, இட் இஸ் ஆல்சோ அ கம்ப்யூட்டர் அலோன். கம்ப்யூட்டர் இஸ் கோயிங் டு பி ஒர்க் ஆஸ் அ ஒர்க் ஸ்டேஷன் இன் அ நெட்வொர்க் which is attached as a network to the another system. ஸோ இதுதான் கம்ப்யூட்டரோட கான்செப்ட், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸோட கான்செப்ட். இதுக்கு மேலே போக வேண்டாம். திருப்பி நாளைக்கு கிளாஸஸில் நான் உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கோட காம்பனன்ட்ஸ் கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Bye, take care. If you're having any doubts, comment me. I'll send you the information. Thank you.